அருந்ததியர் மக்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. தீர்ப்பை பெறுவதற்கு உதவிய முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும். மதுரையில் ஆதித்தமிழர் கட்சி தலைவர் ஜக்கையன் பேட்டி. தமிழக அரசு 2009ஆம் ஆண்டு அருந்ததியர் மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பில் 3% உள் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டத்தை உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் உறுதி செய்ததை அடுத்து மதுரையில் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அனைவருக்கும் ஆதித்தமிழர் கட்சியினுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு குறித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 7 நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வு அருந்ததியர் இடஒதுக்கீடு என்பது எந்த இடத்திலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இல்லை. அதில் 341 என்று சொல்லக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு அடிப்படை அம்சங்களை மீறாமல் இருக்கிறது. குறிப்பாக பட்டியலினத்திற்குள்ளாக இந்த இடஒதுக்கீட்டினுடைய அளவை பிரித்து கொடுக்கின்ற அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இதுவரை இல்லை என்கிற ஒரு நிலைமைதான் இருந்தது. ஆனால் இந்த தீர்ப்பு அந்தந்த மாநில அரசுகளே பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டினுடைய அளவை அவர்களே தீர்மானித்துக் கொள்ளலாம், அந்த பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டை அவர்களே கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது.